சில இன்டர்வியூஸில் கமெண்ட்ஸே நான் பார்த்துருக்கேன். நான் ஸ்லீவ்லெஸ்ஸோட இன்டர்வியூ கொடுத்த கமெண்ட்ஸில் என்னை மதராக பார்க்கும்பொழுது சில கமெண்ட்ஸ்லாம் ஏன் நீங்கள் வந்து நீங்கள் நான் என்னோட அம்மா அப்படி இருக்கேன் நீங்கள் ஸ்லீவ் ஐ மீன் இட்ஸ் அ வெரி 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 என்ன சொல்கிறது வெரி வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆர்டினரி திங் தட் இஸ் யூனோ இட்ஸ் ஜஸ்ட் அ ஸ்லீவ். ஸோ அது இவ்வளோ பெருசாக பார்க்குறதுன்றது இங்கே இருக்கு. பட் தட் இஸ் கமெண்ட்ஸ்ல வந்து கமெண்ட்ஸ்ல ஏன் போடுறீங்க அப்படின்னு வந்துச்சு கமெண்ட். பட் ஸோ பட் ஆனால் அது வந்து எனக்கு அது என்ன இட் டிட் பாதர் மீ ஆர் டிஸ்டர்ப் மீ. ஸோ ஐ திங்க் இட்ஸ் மை பர்சனல் கம்ஃபர்ட் அவ்வளோதான். அண்ட் அங்கம்மாள் இஸ் ஸோ கம்ஃபர்டபுள் ப்ளவுஸ்லெஸ். ஷீ இஸ் ஸோ கம்ஃபர்டபுள். ஸோ ஆஸ் அ கேரக்டர் ஹவ் ஐ காட் தட் கம்ஃபர்டபுள்ன்றதே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ் ஐ வாஸ் ஆக்டிங் முன்னால் அந்த கம்ஃபர்ட் எனக்கு வந்து. ஸோ நான் வந்து ஒரு கேரக்டராகவும் அங்கம்மாள் பண்ணும்பொழுது ஃபைன், நான் இவ்வளோ இந்த மாதிரியான ஸ்லீவ்லெஸ்ஸோ இந்த மாதிரி இவ்வளோ போட்டதில்லை. அண்ட் த வே யூ வேர் த சாரி லைக் அந்த வில்லேஜ் டைப்பில் கட்டிட்டு அண்ட் இட்ஸ் ஃபைன். ஸோ எனக்கும் அது ஒரு ஆஸ் அ பர்சன் எனக்கு அது ஒரு எக்ஸ்போஷர், எனக்கு அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நான் அதை பண்ணும்பொழுது எனக்கு அது ஒரு பீரியடில் நான் கம்ஃபர்ட் ஆனபொழுது நான் வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணேன். லைக் யூனோ லைக் யுவர் ட்ரெஸ் யுவர் சாய்ஸ் அப்படின்றது தான் எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணுச்சு. அதுதான்.